வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போறது ஒரு கோல்ட் சேவிங் பிளான் பத்தி தாங்க. அதுலயும் குறிப்பா தங்கமயில் ஜுவல்லரியில இருக்கிற டிஜி கோல்ட் ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, தங்கமயில்ல இருக்க டிஜி கோல்ட் ஸ்கீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது லாபமா? நஷ்டமா? யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ, அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. இப்போ எந்த ஒரு கோல்ட் ஷீட் ஸ்கீம் எடுத்தாலும் நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் முதல் மாசம் என்ன அமௌண்ட் கட்டுறோமோ, அதே தான் 11 மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கீம்ல வந்து இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து இன்கம் வந்து ரெகுலரா இருக்காது. ஒரு டைம்ல நெறைய காசு வரும், ஒரு டைம்ல இருக்காது. அந்த மாரி பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லன்னா டெய்லி சேலரி வாங்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இதில எப்படி நம்ம பே பண்ணலாம்? எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணலாம்? அப்படிங்கிறதும் அண்ட் இதில கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன நமக்கு? இது ஆன்லைன்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றப்ப இந்த ஆப் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம்? இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நான் இதில சொல்லியிருக்கேன். ஸோ, நிச்சயமா உங்களுக்கு தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆப் மூலியமா நீங்க ரூ. 100 கூட தங்கத்த சேமிக்கலாங்க. ஸோ, அது எப்படின்றத பார்க்கறதுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான இன்னும் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நெறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், நெறைய கோல்ட் ஷீட் ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ், பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சேவிங் ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான நெறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ, இன்றைக்கி வீடியோவில் நம்ம தங்கமயில் ஜுவல்லரியோட டிஜிகோல்ட் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஆன்லைன்லேயே நம்ம வந்து பே பண்ணலாம், ஆன்லைன்லேயே பர்ச்சேஸும் பண்ணலாம். நம்ம நகை கடைக்கு போய் ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டணும், போய் நகை வாங்கணும் அப்படி இல்லாமல் ஆன்லைன்லேயே நம்ம வந்து வீட்டில் இருந்தே பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப் இருக்குது. ஸோ, கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு தங்கமயில் டிஜிகோல்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இந்த ஆப் வரும். ஸோ, அதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸான நம்மளோட நேமு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ், ஒரு லிமிட்க்கு மேலே 1.5 லேக்ஸ்க்கு மேலே நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து மஸ்ட்டு. ஸோ, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ, அந்த ஓடிபியை நீங்கள் போட்டு நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பேசிக்கான இது. நீங்கள் அந்த ஆப்குள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று ஒன்றா கேட்கும். நீங்கள் அதை ஃபில் பண்ணாலே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 330 டேஸ். ஸோ, மொத்தமாக 330 நாட்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்ரோல் பண்ணுறீங்க இல்லையா பேமெண்ட்டு, அந்த டே வந்து ஃபஸ்ட் டே. அந்த டேலேருந்து 330 நாள் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீமில் வந்து அதாவது பே பண்ண முடியும் நம்ம. அண்ட் இதில் பே பண்ணுறது மூலயமா 330 நாள் கழித்து நம்ம வந்து அதை வந்து நகையாகவும் வாங்கிக்கலாம். எவ்வளோ நமக்கு கோல்டு சேர்ந்துருக்கோ அதில் கோல்டு ஜுவல்லாகவும் வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு காயினாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ, நீங்கள் எந்த ஷோரூமில் வேணாலும் போயிட்டு இதை ரீடீம் பண்ணிக்க முடியும். அடுத்தது நமக்கு கோல்டு அக்குமுலேட் ஆகிருக்கு இல்லையா, அது மட்டும் தான். பட் அதுக்கான வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான். நமக்கு கோல்டு மட்டும் தான் அக்குமுலேட் ஆகிருக்கும். மற்ற எந்த அதாவது இந்த வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமில். ஸோ, அது ஒரு சிலருக்கு வந்து பெருசாக என்ன இது அட்வான்டேஜாக இல்லையே நமக்கு அப்படின்னு தோணும். ஸோ, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து செட் ஆகாது. பட் நம்ம வீட்டில் இப்போ பணம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம போய் கட்டுறதுக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அண்டு நம்ம சோம்பேறித்தனப்படுவோம். இப்போ கையில் ஒரு ரூ. 100 இருக்குது அப்படின்னா அந்த ரூ. 100 நம்ம ஏதாவது ஒரு சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் ஒரு செலவு வரும்போது டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். அப்படியே அந்த ரூ. 100 இருந்தாலும் அதே வேல்யூ தான் இருக்கும். பட் நம்ம அதை காயின் கோல்டாக வாங்கி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதோட வேல்யூவும் நமக்கு ஏறும். ஸோ, அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
ஒரு சில பெனிஃபிட்ஸும் நமக்கு இதில இருக்கு. அதாவது இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அமௌண்ட் இல்ல அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மினிமம் வந்து ரூ. 100. ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டே நீங்க உங்ககிட்ட ரூ. 100 இருக்குன்னா கூட ரூ. 100 போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அந்த ரூ. 100க்கு எவ்வளவு கிராம் நமக்கு கிடைக்கும்? அதாவது கோல்டோட ரேட் நீங்க அமௌண்ட் போடுறப்போ அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அது பேஸ் பண்ணி இந்த ரூ. 100க்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குமோ, அத வந்து கிராமா நமக்கு மில்லிகிராம்ல நமக்கு அக்குமுலேட் ஆகும். அண்ட் நீங்க இதில பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கிடையாதுங்க. இப்போ நம்ம கோல்ட் ஷீட் ஸ்கீம்னா மாசத்துக்கு ஒரு முறை போய் ஃபிக்ஸடா அமௌண்ட் பே பண்ணுவோம். பட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, 330 நாள் இருக்கு. ஸோ 330 நாளும் நீங்க வந்து பே பண்ண முடியும். அண்ட் ஒரே நாள்ல எத்தனை முறை வேணாலும் நீங்க பே பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட காசு இருக்கு. டக்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் நமக்கு வந்திருக்கு. ஒரு ரூ. 500 வந்திருக்கு, ரூ. 1000 வந்திருக்கு அப்படின்னா கூட நீங்க அத டக்குன்னு இதில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. அண்ட் ஒரே ஒரு முறை கட்டணும் அப்படின்னு கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்க 3 முறை, 4 முறை கூட கட்டலாம். ஒரு நாள் கட்டாமலும் விடலாம். ஸோ ஓவராலா 330 நாள்ல நம்ம எத்தனை முறை வேணாலும் கட்ட முடியும். அண்ட் மினிமம் 100லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம பே பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறத அவங்க போடல. அண்ட் 330 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரீடீம் பண்ணிக்க முடியும். நகையா வாங்கிக்க முடியும். அதாவது நான் சொன்ன மாதிரி எந்த ஷோரூம்ல வேணாலும் போய் வாங்கலாம். இல்ல ஆன்லைன்லேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியும். அது வந்து அடுத்த 30 நாளுக்குள்ள 330 நாள் இருக்கு இல்லையா? அதுலேருந்து 30 நாள். ஸோ 360 நாள்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணல அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து 360 டேஸ்க்கு அப்புறமும் நீங்க வந்து ரீடீம் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்க சேர்த்துருக்கீங்களோ, அந்த அமௌண்ட்ட வந்து உங்களுக்கு பேங்க் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம வாங்குறப்ப கோல்டா வாங்கிக்கலாம், ஜுவல்லாவும் வாங்கிக்கலாம், காயினாவும் வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம இப்ப இந்த ஒவ்வொரு நாளும் டெபாசிட் பண்றோம் இல்லையா? இதில வந்து நமக்கு வேஸ்டேஜ் பெனிஃபிட்லாம் கிடையாது. பட் அது இல்லாம வேற சில பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள்ல இருந்து 75 நாள் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு 5% அடிஷனலா பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது ஒரு நாள்ல எத்தனை முறை வேணா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டே என்ரோல் பண்றீங்க இல்லையா? பேமெண்ட் போட்டு. அன்னையிலருந்து 75வது நாள் வரைக்கும் நீங்க பே பண்ற அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு 5% இப்போ ரூ. 100 நீங்க பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டே. அந்த ரூ. 100க்கு 5% அப்படிங்கிறப்ப ரூ. 5. ஸோ நீங்க ரூ. 100 கட்டியிருப்பீங்க. ஆனா ரூ. 105க்கு நமக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். அந்த ரூ. 105க்கு எவ்வளவு கோல்டு நமக்கு கிடைக்குமோ, அந்த கோல்டு வந்து நமக்கு வரவா வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தனியா வரும். இப்ப நமக்கு ரூ. 100க்கு எவ்வளோ மில்லிகிராம் கிடைக்குதோ, அது வந்து நமக்கு அக்குமுலேட் ஆயிட்டே வரும். அண்ட் இந்த போனஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் பெனிஃபிட் அது வந்து தனியா அக்குமுலேட் ஆயிட்டே வரும். இந்த 330 நாளும் முடிஞ்சு நம்ம ரீடீம் பண்ணா தான் நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நீங்க நடுவுல வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஃபுல் மெச்சூரிட்டி பீரியட் 330 நாள் கழிச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து கடைசியா உங்களுக்கு ஆட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேலேருந்து 75வது நாள் வரைக்கும் நீங்க அமௌண்ட் கட்டுறப்ப அதுக்கு வந்து 5% வந்து அடிஷனலா பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் 76 நாள்லேருந்து 150 நாள்ல நீங்க கட்டுற பணத்துக்கு 3.75% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது போனஸ். அதாவது நீங்க ரூ. 100 கட்டுறீங்கன்னா, அதுக்கு வந்து ரூ. 3.75 உங்களுக்கு கிடைக்கும். இந்த 76 டேலேருந்து 150th டேக்குள்ள நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு. அதே மாதிரி 151வது நாள்லேருந்து 225 நாளுக்குள்ள நீங்க அமௌண்ட்ட டெபாசிட் பண்றீங்க அந்த ஸ்கீம்ல அப்படிங்கிறப்ப, அதுக்கு 2% வந்து அடிஷனலா நமக்கு கிடைக்குது. 226 நாள்லேருந்து 300 நாள் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ற பணத்துக்கு 0.75% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதாவது அடிஷனலா அந்த அமௌண்ட் கிடைக்கும். அத வந்து நம்ம கோல்டா நமக்கு அக்குமுலேட் ஆயிட்டே வரும். கடைசியில இருக்கிற 30 நாள், அதாவது 301 நாள்லேருந்து 330 நாளுக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ற பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்றப்ப முதல் நாள்லேருந்து 300 நாளுக்குள்ள நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ டெபாசிட் பண்றோமோ, அதுக்கு நமக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு சூஸ் பண்ணலாம், யாருக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிக்ஸடா என்னால அமௌண்ட் வந்து கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் 2 கிராமாவது வாங்கணும், தங்கமா சேமிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும், அவங்க வந்து ஃபிக்ஸடா இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு ரூ. 200 கிடைக்குது, ரூ. 300 கிடைக்குது, அதில் நான் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வாங்க முடியும். பிகாஸ் நமக்கு இதில் ரூ. 100லேருந்தே தங்கம் வாங்க முடியும். நமக்கு அதுக்கான மில்லிகிராம் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கடையில போனோம் அப்படின்னா 100 கிராம் ரூ. 100லாம் வந்து நம்ம நகை எடுக்க முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூ. 100க்கு கூட தங்கம் வந்து சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா, வேறு ஏதாவது செலவுக்கு எடுத்து செலவு பண்ணிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த ஸ்கீமில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துட்டே வரும். அண்ட் அது கோல்டாக நமக்கு அக்குமுலேட் ஆகிறதுனால அதோட வேல்யூவும் நமக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் குறிப்பாக இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள்
நகையா எடுக்கிறத விட காயினா எடுத்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட்டு. பிகாஸ் நம்ம காயின் நம்ம கடையில போய் வாங்குறோம். நீங்க வீட்ல பணம் சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னாலும், அதுக்கு 2% வேஸ்டேஜ் நம்ம குடுத்து தான் ஆகணும். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2% வேஸ்டேஜ் நம்ம குடுப்போம். இருந்தாலும் நம்ம கட்டுற பணத்துக்கு இதில ஓரளவுக்கு அடிஷ்னலா நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறதுனால, கோல்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நமக்கு ஆட் ஆயிட்டே வரும். ஸோ அந்த பெனிஃபிட் இதில இருக்கு. ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட் என்னால கட்ட முடியாது. என்னால நெனச்சப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேமிக்க முடியுன்றவங்களுக்கு இந்த ஸ்கீம் நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எப்படியாவது தங்கம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க, இதையும் ஒரு வழியா எடுத்துக்கிட்டு நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா, வருஷத்துல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 1 கிராமோ, 2 கிராமோ, 5 கிராம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்த வந்து சேமிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த தங்கமயில் டிஜிகோல்டோட அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.